உண்ணாமலையாருக்கு அரோகரா ரோகரா ரோகரா. உண்ணாமலை தாயாருக்கு அரோகரா. சிவாய நம சிவாய நம. டிகேஎஸ் அட் திருவண்ணாமலை. டிகேஎஸ் நட்சத்திரத்திற்கு உண்டான லிங்கம் இந்திரலிங்கம். ஸோ அவருடைய ராசிக்கு உண்டான லிங்க வழிபாடு அவசியம். அப்படியாக இன்றைக்கி ஸ்ரீ குபேரருடைய கிரிவலத்தன்றைக்கு டிகேஎஸ் அட் திருவண்ணாமலையில் அடியேனுடைய ராசிக்கு உண்டான லிங்கம் இந்திரலிங்கம். முதல்ல அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சிவபெருமானையே தரிசனம் பண்ணணும், உண்ணாமலை தாயாரை பண்ணணும். ஸோ முதல்ல அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து லிங்கங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது. அந்தந்த ராசிக்குரிய லிங்கத்தை வழிபாடு அவசியம். ஸோ எடுத்ததுமே நம்ம அண்ணாமலை தாயார் உண்ணாமலை தாயாரும் நேரடியாக அருள மாட்டாங்க. முதல்ல சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய அவரவர் லிங்கத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய லிங்க வழிபாடு செய்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி உங்கள் 16 செல்வங்களையும் நீங்கள் கேட்டு வரம் பெறலாம். ஏன்னா இங்கே கேட்டுட்டு போனால் தான் உள்ளே இருக்கிற சிவபெருமானும் உண்ணாமலை அம்மையப்பனும் அருள்வாங்க. நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது. எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உடனே போய் சிவனை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. வழிபாடுன்னு வந்தால் நேரத்தை ஒதுக்கணும். முழுசாக ஆழ்மன வழிபாடு தான் இன்றைக்கி கலியுகத்தில் அவசியம் தேவை. அது யாருமே நம்ம சிலர் மட்டும்தான் அதை அந்த ஞானம் பெற்றவர்கள் அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ அப்படியாக அந்த ஞானவானாக ஒவ்வொருவரும் விளங்கணும். ஸோ அப்படி விளங்குவதன் மூலமாக நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம். ஆண்டுக்கு ஒரு முறை குபேரப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீ குபேர பெருமான் அம்மையப்பனை கிரிவலம் வரும் நேரத்திலே நாமளும் வந்தோம்னா நமக்கும் அந்த 16 செல்வங்கள் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும். எது ஒன்றுமே நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் பகவானேன்னா எப்படி கொடுப்பாரு? நம்ம முயற்சி செய்யணும். மனிதனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு மனபலம் உள்ளவன் மனிதன். நிறைய பேருக்கு விஷயம் தெரியல. ஸோ அனைவரும் அந்த மனப்பக்குவத்தை இது மாதிரியான உள்ள குபேர கிரிவலத்தில் நாம் கண்கூடாக நான் கிட்டத்தட்ட 2002 வரேன் அடியேன். அப்போல்லாம் வரும்போதெல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது. இப்போ நம்ம யூடியூப் மூலமாக இது மாதிரியான ஒரு விஷயங்களை நல்ல தகவலை பரிமாறுதல் மூலமாக நமக்கு மற்றவர்கள் கிடைப்பட்டு இன்றைக்கி குபேர கிரிவலம் பிரசித்தி பெற்ற 12 கிரிவலத்திலையும் குபேர கிரிவலம் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் தேய்பிறையில் வரக்கூடிய கார்த்திகை. சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வைகும். சிவாய நம நமச்சிவாய. 18/11/2025 தேய்பிறை கார்த்திகை தேய்பிறையில் வரக்கூடிய மாத சிவராத்திரியில் மாலை 4 மணிக்கு குபேர பெருமான் குபேர கிரிவலம். ஸோ அந்த குபேர கிரிவலத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொருவருமே குபேர சம்பத்து பெறலாம். சிவாய நமச்சிவாய. ஓம்